புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டருமான திரு வடிவேலு அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டுல இப்ப அரசியல் காலம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அமைச்சர்கள்லாம் இங்க கட்சி மாத்தி மாத்தி போய் சேர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திரு வைத்தியலிங்கம் அவர்கள் அதிமுகவில் இருந்தாரு. அதுல இருந்து பிரிஞ்சு ஓபிஎஸ்க்கு ஆதரவா போய் இருந்தாரு. இப்ப அதுல இருந்து பிரிஞ்சு இப்ப டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. யாரு இந்த வைத்தியலிங்கம்? அவருடைய அரசியல் பின்னணி எல்லாம் என்ன? வைத்தியலிங்கம் அவர்கள் நேற்று அப்பாவு அவர்கள் தலைமையில தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு நேற்று கொடுத்திருந்தாரு. இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களோட தலைமையில திமுக தன்னோட தாய் கழகம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். இவர் இணைந்ததுக்கு காரணம் பல பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் அவரோட வரலாறு என்னன்னு நீங்க கேட்டிருக்கீங்க, ஓகேங்களா? இவர் வைத்தியலிங்கம் என்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி தெலுங்கன்பட்டி என்ற ஒரு கிராமத்துல பிறந்தவர் தான் இந்த வைத்தியலிங்கம் அவர்கள். அவர் முறையாவே அவங்க ஃபேமிலி விவசாய குடும்பம் தான். நிறைய வயல்கள் ஏக்கர் கணக்குல வச்சிருந்தவர் தான். பள்ளியை அவங்க சொந்த ஊர்லயே முடிச்சுட்டு பட்டப்படிப்பை சென்னையில மாநில கல்லூரியில படிச்சாரு. மாநில கல்லூரியில படிச்சுட்டு அங்கே அவங்களோட நண்பர்களோட இருக்கும்போது, நண்பர்கள் எல்லாம் ஒவ்வொரு வேலைக்கு போகும்போது இவர் தன்னோட விவசாயத்தையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வந்தவர். சென்னை போனதுல கொஞ்சம் இவருக்கு அரசியல் ஆர்வங்கள் அதிகமா இருந்துச்சு. அதனால இந்த பேச்சு திறமை இவர்கிட்ட அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிராமத்துல பொறுத்த வரைக்கும் அப்போதைக்கு அரசியல் அதிகமா பேசினா பெரிய ஆளு தானே. அந்த டயத்துகள்ல இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டீ கடையில ஆளுக கூடி இருக்கிற இடத்துகள்ல கருத்து ரீதியான அரசியல்களை அதிகமா பேசக்கூடியவர் வைத்தியலிங்கம் அவர்கள். அப்படி இருக்கும்போது வைத்தியலிங்கம் ஒரு டைம் அவங்க நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது, நீ தான் நல்லா பேசுறியே, நீ அரசியல்ல உள்ள வந்தா என்ன, எதிர்காலம் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அரசியல்வாதியா நீ வர்றதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கும் ஒரு இதா ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இதாகும் அப்படின்னு. எந்த கட்சிக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல அப்ப இருந்தது ரெண்டே இது தானே. ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. இது ரெண்டு மட்டும்தான் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில். இன்னைக்கும் அதுதான், அப்போல இருந்து அதுதான். இவர் எம்ஜிஆர் மேல வச்சிருந்த பற்று, ஜெயலலிதா மேல இருந்த ஒரு அதீத நம்பிக்கை காரணமாக அதிமுகல தன்னை கிளை செயலாளராக தன்னை இணைச்சுக்கிட்டாரு, ஓகேங்களா? இதுக்கப்புறம் அவர் வளர்ந்த விதங்கள் அப்படின்னு பார்த்தா அடிப்படையில இருந்துதான் போனாரே தவிர எடுத்தோட ஒரு அரசியல் பின்புலம் யாரை வச்சுக்கலாம் வரல. ஸ்டார்டிங்லாம் அதுக்கப்புறம் ஒன்றிய துணை செயலாளராக இருந்தாரு. அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளராக இருந்தார். சசிகலாவோட சகோதரர் அவர்கள் தான் ஜெயலலிதாவுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஜெயலலிதா அப்போல இருந்தே வைத்தியலிங்கத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சோழமண்டல தளபதி நம்மளோட அதிமுகல வைத்தியலிங்கம் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம 2001 அதே தொகுதியில போட்டியிட வாய்ப்பும் கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அப்போதைக்கு இவர்கிட்ட அந்த எம்எல்ஏக்கு நின்று வெற்றி பெற அளவுக்கு கூட சுத்தர பணமே அவர்கிட்ட இல்லை, ஓகேங்களா? நண்பர்களோட உதவியோட, கட்சியோட நிதிகளோட இப்படி வெற்றி பெற்று அவர் சட்டமன்றத்துக்கு போனதே அப்போதைக்கு அரிதான விஷயம். ஆனா அந்த அரிதான விஷயத்துல இவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டா, 2001 அமைச்சரவை பதவிக்கு இவரை பரிந்துரை பண்ண திவாகரன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களால இவருக்கு தொழில்துறை அமைச்சரா பதவி கொடுத்தாங்க. இவர் எம்எல்ஏவா போனதே ஆச்சரியம்தான். இதுல இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. கட்சியிலே பேசும் பொருளாவே ஆயிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு பின்புலம் இல்லாதவர், அரசியல் அனுபவம் இல்லாதவர். நம்ம லோக்கல்ல பேசுற அரசியல் வேற, சட்டமன்றத்துக்குள்ள போற அரசியல் வேற இல்ல. ஆனா அவர்னால அதை நினைச்ச மாதிரியே தாக்கு பிடிக்க முடியல. அந்த அமைச்சரவை தாக்கு பிடிக்க முடியல. அவருக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுவே தெரியாம ஜெயலலிதா அவர்கள் அவங்கள அமைச்சர் பதவியில நீக்கிட்டாங்க. இருந்த போதிலும் தன்னோட எம்எல்ஏ பதவியை அவங்க தக்க வச்சு செழிப்பா தான் பண்ணிட்டு இருந்தாங்க.
மறுபடியும் வந்து சசிகலாவோட சகோதரர் இருக்கார்ல திவாகர் வந்து அவரோட பரிந்துரையில அந்த 2001 to 2005 வந்து லாஸ்டா வனத்துறை அமைச்சரா இருந்து அந்த கால இதை முடிச்சுட்டாரு. மீண்டும் 2006ல வந்து தேர்தல் நின்னு அந்த தொகுதியில அவர் வெற்றி பெற்றாரு. ஆனா எதிர்பாராத விதமா அப்ப வந்து திமுக தான் ஆட்சி அமைச்சது. அந்த 5 வருஷம் அப்படியே ஓட்டிட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்து வந்து ஜெயலலிதாவோட நம்பிக்கை ரொம்ப உச்சத்துக்கே வந்துட்டாரு வைத்திலிங்கம் அவர்கள். ஏன்னா அந்த ஐவர் குழு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஐவர் குழுவுக்குலாம் இவர் பேரு முன்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்பிக்கை பெற்றிருந்தாரு. அடுத்தபடியா தான் 2011 தேர்தல் வந்துச்சா, அந்த தேர்தல்ல அதிமுக வந்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற கையோட வைத்திலிங்கம் அவருக்கு வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சரா பதவி கொடுத்தாங்க. இவருக்கு வீட்டு வசதித்துறை கொடுத்தோன்னே அப்ப எதிர்க்கட்சியா இருந்தது திமுக. திமுக அப்படிலாம் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க, வைத்திலிங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சரா இல்ல ஜெயலலிதா அவர்களோட போயஸ் கார்டனுக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சரா அப்படின்னு நக்கலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாரு அப்படின்னு. ஆனா வீட்டு வசதித்துறை அமைச்சரா இருந்தபோது வீட்டு வசதித்துறையில நிறைய முன்னேற்பாடுகளை செய்து கொடுத்து அந்த அமைச்சரவையை தக்க வச்சுக்கிட்டாரு. சார் இவ்வளவு நம்பிக்கை உள்ள ஆளு 2016 தேர்தல்ல தோல்வி அடைஞ்சாரு. அந்த தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு வைத்தியலிங்கம்? 2016 தேர்தலில் வந்து வைத்திலிங்கம் அவர்கள் வந்து அவங்க தொகுதியில தோல்வி அடைஞ்சாலும் ஜெயலலிதாவுக்கு வந்து அவர் ரொம்பவே விசுவாசி ஆயிட்டாப்ல. சசிகலா திவாகரனுக்கு தான் விசுவாசியா இருந்தவர். அப்படி நம்மளை அடுத்தடுத்து அழகு பார்த்ததுனால வைத்திலிங்கம் வந்து முழு நேர விசுவாசியாவே ஆயிட்டாரு ஜெயலலிதா அம்மையாருக்கு. அதனாலேயே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து வைத்தியலிங்கத்தை வந்து ஒரு ஆளுமை மிக்க ஆளாவே அதிமுகல வச்சிருந்தாங்க. சார் இவ்வளவு அதிமுகல இவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஆளா இருந்த வைத்தியலிங்கம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் எதனால அவர் வந்து அதிமுக விட்டு ஓபிஎஸ் அணியா பிரிஞ்சாரு? அங்க போறதுக்கான காரணம் என்ன? ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் விசுவாசி யாருக்குன்னு பார்த்தா சசிகலா சகோதரர் திவாகருக்கு தான். சசிகலா தானே அடுத்த பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதலமைச்சரா பதவி வகித்தாப்புல. ஏன்னா சசிகலா அவர்கள் தான் ஜெயிலுக்கு போயிட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் வந்து அடுத்து காய் நகர்த்த ஆரம்பிச்சுட்டாப்புல. நகர்த்தி ஆரம்பிச்சோன்னா சசிகலாவை உள்ள வச்சுட்டாங்க. இவர் வந்து ஓபிஎஸ் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை, ஸ்டஃப் இல்லைங்க அவர்கிட்ட. வந்து சும்மா அம்மா சொன்னதுக்கு ஃபுல்லாக தலையாட்டிக்கிட்டு இருக்கிறதா அவரோட வேலை. ஆனால் எடப்பாடி வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஆள். எப்படி அடுத்து இதை பிடிக்கலாம், ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு இவரை களைச்சி விட்டுட்டு எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு கூட பண்ணாப்புல. அதில் தான் அவர் ஓபிஎஸ் கூட போய் ஏதோ தர்ம யுத்தம் பண்ணுறேன், அம்மாவோட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிறையா கதையெல்லாம் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது எடப்பாடி ஓபிஎஸ் அப்படின்னு போகும்போது வைத்திலிங்கம் அவர்கள் வந்து ஓபிஎஸ் சைடு போயிட்டார். ஏன்னா எடப்பாடியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய அவர் நினைச்சு பாத்துக்க மாட்டாரு எடப்பாடி இந்த அளவுக்கு போவாரு அப்படின்னு. ஓபிஎஸ் சைடு தான் போயிட்டாரு. ஓபிஎஸோட தீவிர ஆதரவாளராக தான் இருந்தாரு. ஓபிஎஸும் பல மல்லு கட்டி பார்த்தாப்புல எடப்பாடி கிட்ட, தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் சின்னத்தா கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றும் முடியல. எடப்பாடி தன்னை ஆளுமை மிக்க எதிர்கட்சி தலைவரா இப்ப உட்கார்ந்துருக்கிறாரு. ஓபிஎஸ் இப்ப இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாப்புல. இப்ப எதனால ஓபிஎஸ்ல இருந்து திரு வைத்தியலிங்கம் அவர்கள் டிஎம்கேக்கு போனாரு? ஏன் ஓபிஎஸ் சரியா அவரை வழி நடத்தலைங்களா? ஓபிஎஸோட நிலைமை வந்து பரிதாப நிலையா போயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப உங்களோட நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னா, உங்கள்ட்ட ஸ்டஃப் இருக்குன்னா தான் நான் வந்து உங்களையே சுத்திக்கிட்டு வருவேன். உங்கள்ட்ட எதுவுமே இல்லாத போது என்னோட இருக்கிற காசையும் பணத்தையும் நான் காப்பாத்திக்கிறதுக்கு, உங்கள்ட்ட இருந்து அது பறி போறதுக்கு நான் யார்கிட்ட போனா அதை வந்து காப்பாத்திக்கலாமோ அங்கேதான் போகணும்னு நினைப்பேன். அதைத்தான் வைத்தியலிங்கமும் முடிவு எடுத்தாரு. அது எடப்பாடி கிட்ட வந்திருக்கலாம்ல, மறுபடியும் ஏடிஎம்கே கிட்டே வந்து இருந்திருக்கலாம். அவருக்கு மறுபடியும் எதுவும் வாய்ப்பு எதுவும் கொடுக்கலைங்களா எடப்பாடி? இல்ல, எடப்பாடி வந்து அவர்கள் வந்து வைத்தியலிங்கத்துக்கு வந்து தனிப்பட்ட முறையில வந்து இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அழைப்பு விட்டாங்க. ஆனா வைத்தியலிங்கத்தோட இது என்னன்னா, ஓபிஎஸ் மாதிரி அனைவரும் ஒன்றிணைந்து வந்தாதான் நாங்க அதிமுகல வருவோம், இல்லாட்டினா வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்துல அவர் வந்து குறியா நின்றுட்டு இருந்தாப்புல. நான் மட்டும் வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அவர் அதிமுகல இணையாம இருந்தாரு.
செங்கோட்டையன் அவர்கள் இங்கிட்டு டிவிகே சைடு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா டிடிவி ஓபிஎஸ் இவர் வைத்திலிங்கம் இவங்க எல்லாருமே அடுத்து அழைப்பு விட்டு இழுத்துக்குவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை தான் டிவிகே சார்பா பேசப்பட்டுச்சு. ஆனா செங்கோட்டையன் எடுத்த தவறான முடிவை வந்து வைத்திலிங்கம் எடுக்க மாட்டார் அப்படின்னு நிரூபிச்சிட்டார் அவர் வந்து. அப்போ வைத்திலிங்கம் யாரோட முயற்சியில கண்டிப்பா டிஎம்கேல யாராச்சும் பெரிய ஆள் சப்போர்ட் இருக்கணும். அப்போ திரு வைத்திலிங்கம் அவர்கள் யாரோட சப்போர்ட்ல போய் டிஎம்கேல இணைஞ்சார்? வைத்தியலிங்கம் வந்து கொங்கு மண்டல தளபதி வி செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவரோட முன்னிலையில தான் இன்னைக்கு வந்து திமுக கழகத்துல தன்னை இணைச்சுக்கிட்டாரு. ஏன்னா இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திமுகல இருக்கிறவங்களையே மிக அதி புத்திசாலியான ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னே சொல்லணும், முன்னாள் அமைச்சர் அவர்கள். அவர் வகுக்கிற வியூகங்கள் வந்து என்னைக்குமே செதர்னது இல்லை. அதுல இவர் வைத்தியலிங்கமும் ஒண்ணு. இப்ப இன்னைக்கு இணைஞ்சிட்டு திமுக கழகத்துல நான் வந்து வெற்றிக்காக தஞ்சை மாவட்டம் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் நான் வந்து என்னோட பயணத்தை தொடருவேன் அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு. இப்போ ஓபிஎஸோட நிலைமை என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? இப்போ இருந்த வைத்தியலிங்கம்னு போயிட்டாரு, இப்போ ஓபிஎஸோட நிலைப்பாடு என்ன? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த ஓபிஎஸ் வந்து தெரியாத்தனமா போய் ஒரு சுயேட்சையா நின்று அவரோட செல்வாக்கையே இழந்துட்டாப்ல. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு அமைச்சரா இருந்தவங்க வந்து அந்த மாதிரி போய் இருந்தா அவங்க கட்டி வச்சிருந்த அந்த ஒரு ஆட்சி அதிகாரம் கௌரவம் இது எல்லாமே போயிடும் அப்படிங்கிறத வைத்திலிங்கம் புரிஞ்சுக்கிட்டு போய் திமுக இணைஞ்சிட்டார். இப்ப ஓபிஎஸோட நிலைமை என்ன இருக்குன்னா, யாரா நம்மளை கூப்பிடுவா? அதிமுக கூப்பிட மாட்டாங்க, அது 100% தெரிஞ்சு போச்சு. செங்கோட்டையன் லைட்டா எதுவும் கூப்பிடுவாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. செங்கோட்டையன் அப்படின்ட்டாருன்னா உடனே இவர் போய் ஒரு 1000 பேரை கூட்டிக்கிட்டு போய் டிவிகேல இணைஞ்சிட்டோம்னு. ஓபிஎஸ் டிஎம்கேல எதுவும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஓபிஎஸ் இணையறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் அரசியல்ல இருக்கிறோம்னா என்னன்னே அங்க இதாயிடுச்சா, சரிண்ணே நம்ம கட்சியில சேர்ந்துக்கலாமே வாங்க, உங்களுக்கு அங்க என்ன மரியாதையோ அந்த மரியாதை இங்கேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது இது வந்து கேஷுவலா தான் இருக்கும். ஓபிஎஸ் பேசுறதுக்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது. தமிழக முதல்வரும் ஓபிஎஸும் கூட அடிக்கடி வாக்கிங் போகும்போது பார்த்து நட்பு ரீதியா பேசிக்குவோம்னு சொல்லுவாங்க. அது நட்பு ரீதியா பேசிக்கிறாங்களா இல்ல அரசியல் அடுத்த கட்ட நகர்வுக்கு பேசிக்கிறாங்களா அப்படிங்கிறது அது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.